முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அதி உயர் பாதுகாப்புகள் வருகின்ற கிழமையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட போகிறது. சில ஊடகங்களும் எதிர்க்கட்சியினரும் சேர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். கொரோனா காலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் 13,187 பேருடைய உடலங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருள் கடந்த கால அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பும் அதற்காக செலவிடப்படுகின்ற தொகையின் தொடர்பாக தான் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பலதரப்பட்ட பேச்சுக்கள் தொடர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் அது அமைங்கிருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ மீண்டும் அது முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற முப்படையினர்கள் அடுத்த கிழமையிலிருந்து விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய நாளில் தெரிவித்திருக்காரு. இதில் என்னென்ன நடக்க போகுது, யாருக்கு என்னென்ன பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேராக மாற்ற போகிறாங்க, இதனால் எவ்வளவு செலவானது, இந்த மாதிரியான தகவல்கள் இன்றைய நாளில் முழுவதுமே எல்லா செய்தித்தளங்கள்லையும் வெளியாகி இருக்கிறது. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முதல்ல அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. மக்களுடைய வரிப்பணம் அதிகமாக செலவிடப்படுகின்ற ஒரு இடம்தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்புக்கு. மிகப்பெரிய அளவிலான தொகை பாதுகாப்புக்காக செலவிட அந்த தொகை அல்லது அரச செலவினம் வீணாக செலவழிக்கப்படுகின்ற இந்த அரசு செலவினங்கள் அத்தனையுமே நிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த நாட்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்த அரசாங்கம் இப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. வருகின்ற கிழமையிலிருந்து இந்த பாதுகாப்புகள் விலக்கிக் கொள்ளப்பட போகிறது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வருகின்ற ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஏற்றபடி மீளாய்வு செய்து யாருக்கு என்னென்ன பாதுகாப்பு தேவையோ அதை அதிகரிப்பதா இல்லையா, குறைக்கிறதா இல்லை இல்லாமக்கிறதா, இந்த மாதிரியான தீர்மானங்கள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்காக எடுக்கப்படும். அதுக்கு முதல்ல வாரக்கிழமையிலிருந்து இப்ப இருக்கிற பாதுகாப்புகள் இந்த அளவில் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஒரு வருஷத்துக்கு 1.2 பில்லியன் ரூபாக்கள் இந்த பாதுகாப்புக்காக முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக செலவிடப்படுகிறது. கிட்டத்தட்ட 120 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த செலவினங்களை குறைக்கிறதுக்காக இந்த பாதுகாப்புகள் விலக்கிக் கொள்ளப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவருக்கு தான் அதிகளவான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகளவான தொகையும் இவருக்காகத்தான் செலவிடப்படுகிறது என்று சொல்லி கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது. இன்றைய நாளில் எல்லா கடந்த கால ஜனாதிபதிகளுடைய செலவு எவ்வளவு பேர் பாதுகாப்பில் இருக்காங்கன்ற தரவு வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இராணுவத்தினர், அதிரடிப்படையினர் உள்ளிட்ட 228 பேர் கடமையில் இருக்காங்க. அதை தவிர 60 போலீசாரும் இருக்காங்க. இதுக்காக செலவிடப்படுகின்ற தொகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 328 மில்லியன் அதிரடிப்படையினருக்கும் இராணுவத்தினருக்கும் செலவாகுது. போலீசாருக்கு மட்டுமே 327 மில்லியன் ரூபாய். அதோடு கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பல சலுகைகள் அதுக்குள்ள அடங்குது. அதுல 55 மில்லியன் ரூபாய் வருஷத்துக்கு செலவாகுதுன்னு சொல்லப்படுது. ஒட்டு மொத்தமா இவருக்கு மட்டுமே 710 மில்லியன் ரூபாய்கள் ஒரு வருஷத்துல இந்த பாதுகாப்புக்காகவும் அரசாங்க செலவிலிருந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க சலுகையாக இவருக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதோடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஆர்மி, அதாவது அதிரடிப்படையினர், இதில் இராணுவத்தினர் எல்லாமே இருக்காங்க, 188 பேர். அதோட ஆயுதப்படை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதில் 22 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இவருக்கான செலவாக சொல்லப்படுது இந்த இராணுவத்தினர்களுக்கும் அதிரடிப்படையினருக்குமாக 258 மில்லியன். போலீசாரும் இருக்காங்க. அவருக்கு போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற தொகை 39 மில்லியன். அதோட ஜனாதிபதி செயலகத்தினால வழங்கப்படுகின்ற சலுகைகள் இவருக்கு 10 மில்லியன். ஒட்டுமொத்தமாக 307 மில்லியன் ரூபாய்கள் ஒவ்வொரு வருஷமும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கான செலவாக கணிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருக்கு இப்பொழுது இராணுவத்தினர் அப்படின்னு பார்த்தா அவருக்கு 4 இராணுவத்தினர் தான். போலீசார் 60 பேர் இருக்காங்க. அவருக்கு ஒட்டுமொத்தமாக 6 மில்லியன். அதோட போலீசாருக்கு 185 மில்லியன். ஜனாதிபதி செயலகத்தால் 16 மில்லியன் அவருக்கான செலவாக போகுது. ஒட்டுமொத்தமாக 207 மில்லியன் ரூபாய்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு செலவாகுது. அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகா
ரத்நாயக்க குமாரதுங்க அவர்களுக்கு 60 போலீசார் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதிரடிப்படையினரோ இராணுவத்தினரோ இல்லை, அதனால அந்த செலவு அவங்களுக்கு இல்லை. போலீசாருக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற செலவு 99 மில்லியன். அதோடு ஜனாதிபதி செயலகத்தால் வழங்கப்படுகின்ற சலுகைகளுக்கான செலவு 12 மில்லியன், 110 மில்லியன் அவங்களுக்கே வழங்கப்படுது வருஷத்துக்கு. அதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான செலவாக கணிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருக்கான போலீசாருடைய எண்ணிக்கை 57, இராணுவம் 60. அதோட அவருக்கான செலவாக சொல்லப்பட்டிருக்கு இராணுவத்திற்கு 19 மில்லியனும் போலீசாருக்கு 60 மில்லியன், ஜனாதிபதி செயலகத்தால் அவருக்கு வழங்கப்படுது 3 மில்லியன். ஒட்டுமொத்தமாக 82 மில்லியன் ரூபாய்கள் அவருக்காகவே செலவிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவருடைய மனைவியான ஹேமா பிரேமதாச அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 10 போலீசார் வழங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 10 போலீசாருக்கு 30 மில்லியன் ரூபாய்கள் செலவாகுது. அதோட ஜனாதிபதி செயலகத்தால் 3 மில்லியன் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு 32 மில்லியன் ரூபாய்கள் செலவாகுது. ஒட்டு மொத்தமாக இவங்களுக்கு மட்டுமே 1.2 பில்லியன் 120 கோடிகள் செலவாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது எல்லாத்தையும் அகற்றிட்டு இராணுவத்தினர் அதிரடிப்படையினருடைய பாதுகாப்பு அத்தனை பேருக்கு, மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அத்தனை பேருக்கிட்ட இருந்தும் விலக்கிக் கொள்ளப்பட போகிறது. போலீஸ் பாதுகாப்பு மட்டும்தான் இருக்க போகுது. அப்படி பார்த்தாலே 60 போலீசார் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க போறாங்க. எனவே இந்த பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ இவ்வளவு பேருக்கான செலவு, இந்த பாதுகாப்பு செலவு மக்களுடைய பணத்திலிருந்து போகுதுன்னு சொல்லப்படுது. ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. முடிஞ்சா நீங்க இதை கருத்துக்களில் பதிவிடுங்க. இந்த போலீஸ், இந்த ஆர்மியோ அல்லது இந்த எஸ்டிஎஃப்ஓ இந்த பாதுகாப்பு அவலத்தையும் எடுத்து இவங்களுக்கான வேலை இல்லாமக்கப்பட போறதில்லை. இவங்களுக்கான சம்பளமும் இவங்களுக்கான சலுகைகளோ வழங்கப்படத்தான் போகுது. இவங்க இன்னொரு இடத்துக்கு ஒவ்வொரு கேம்ப்லையோ அல்லது இன்னொரு பாதுகாப்பு பிரிவுக்கோ அல்லது மாற்றப்பட போறாங்க. இவங்களுக்கான செலவு, இவங்களுக்கான சம்பளம் அரசாங்க செலவு தான் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த பாதுகாப்பை அகற்றத்தால எப்படி இந்த செலவினம் கட்டுப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஜனாதிபதி பாதுகாப்புக்காக இருக்கிறவங்களுக்கு மேலதிகமான எதுவும் சலுகைகள் வழங்கப்படுதா அப்படின்னு தெரியல. அப்படி தெரிஞ்சவங்க கருத்துக்களை சொல்லுங்க. மற்றபடி இது அனைவராலும் வரவேற்கப்படுது. அதோடு மட்டும் பாராளுமன்றத்தில் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பல பக்கமாக. காரணம் என்னன்னா, இப்போ சொல்றாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் 100 கோடி 200 கோடி செலவாகுது இந்த பாதுகாப்பு கண்டு. யுத்தம் நடந்த காலத்தில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 30 கோடி 20 கோடி 50 கோடி என்று செலவானது. அப்படி இருந்த ஒரு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு போதுமானதா? அவருக்கு ஏற்கனவே பலதரப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கு, பலதரப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்தது கடந்த காலங்களில். அப்படி இருக்கும்போது இந்த பாதுகாப்பை குறைக்கிறது அப்படின்றது சாத்தியமானதா அப்படின்ற பல கேள்விகளும் எதிர்ப்புகளும் வரதான் செய்து. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல இதற்கான ஆதரவுகளும் மக்கள் பக்கமாக இருக்கத்தான் செய்யுது. ரெண்டுமே இருக்கு. எனவே இந்த நான் கேட்ட சந்தேகத்துக்கான பதில் இருந்தால் கருத்துக்களில் பதிவிடுங்க. 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருந்தவருடைய கல்வி தகமை தொடர்பான சர்ச்சையால பதவி விலகி இருந்த சபாநாயகர் வெற்றிடத்திற்கு இன்றைய நாளில் புதிய சபாநாயகர் தெரிவாகி இருக்காரு. இந்த தெரிவானது இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஜெகத் விக்ரமரத்ன, இவரும் வைத்திய கலாநிதி அப்படின்ற பட்டத்தோடாம் வராரு. உண்மையை சொல்ல போனால் இந்த வைத்திய கலாநிதியோ அல்லது டாக்டர் பட்டமோ அல்லது டிகிரியோ எதுவுமே ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு மினிஸ்டராக அல்லது சபாநாயகராக இருப்பதற்கு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இலங்கையினுடைய ஜாப்பில் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் அதை சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டது. ஆனாலும் இன்றைய நாளிலேயும் வைத்திய கலாநிதி பதவியேற்றிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த பதவி தொடர்பாகவும் இந்த டிகிரி தொடர்பாகவும் வழங்கப்பட்ட பட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்படுகிறது. இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னால், இந்த அவங்களுக்கு முன்னுக்கு இருக்க கல்வி தகமைகளை உறுதி செய்யும் வரைக்கும் பாராளுமன்ற இணையதளத்தை முடக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா இது தொடர்பாக தொடர்ந்து பேசப்படுது. இது எல்லாமே சரி பார்த்தது பிறகு இதை அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முன்மொழியப்பட்டிருக்கிறது. இன்னும் அது முடிஞ்ச பாடில்லை. ஆனாலும் இன்றைய நாளில் வைத்திய கலாநிதி ஒருவர் தான் இன்றைய நாளில் சபாநாயகராக பதவியேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய நாளில் பதவியேற்றாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோட கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கும். இன்றைய நாளில் விவாதங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்கள், அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அந்த நேரத்தில் தங்களுடைய உடலங்களை எரித்து கடந்த கால அரசாங்கங்கள் தன்னிச்சையாக செயற்பட்டிருந்தது. இதற்கு இழப்பீடு அந்த உயிர்களுக்கு
வழங்குறதுக்கு எந்த விதமான, அதாவது என்னதான் இழப்பீடு வழங்கினாலும் அவங்களுக்கு அது ஈடாகாது. ஆனால் இதற்கான நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது தேவையில்லாமல் தன்னிச்சையாக இந்த அரசாங்கம் செயற்பட்டு இந்த உடலங்களை எரித்திருக்கிறது. எனவே தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த தகவல்கள் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 13,187 உடலங்கள் கொரோனா காலத்தில் மட்டுமே எரிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்களுடைய. ஆனால் யார் யார் என்னென்ன தகவல் அப்படின்ற தனிப்பட்ட முறையிலான தகவல்கள் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இத்தனை தொகை எரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிகமான முஸ்லிம் மக்களுடைய உடல்களும் எரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நீதி, இதற்கான ஒரு என்ன சொல்றது பிரதிபலன் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எனவே இது தன்னிச்சையாக ஒரு இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கடந்த கால அரசாங்கத்தினுடைய ஒரு செயல் அப்படின்றத இன்றைய நாளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக இது தொடர்பான பேச்சுக்களில் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தாங்க. இதற்கான நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கோரிக்கை மூலமாக முன்வைத்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த செய்திகள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்ட செய்திகளில் முக்கியமாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.